வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். கடைசியில நடக்கிற சம்பவத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆட்டுக்குட்டியானவரிடத்துல போரிடுவதற்காக வரக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் வெற்றி கொள்ளுகிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யார் இருக்கிறார்கள் என்கிற ஒரு வசனம் தான் இங்க மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார், அவரோடு கூட இருக்கிறவர்கள் யார்? இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, த கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். இந்த பதம் பழைய ஏற்பாட்டு காலத்துல யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? எடுத்து வாசிக்க வேண்டாம். உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திலும் 31ஆம் அதிகாரத்திலும், ஏசாயா 46ஆம் அதிகாரம், இன்னும் அநேக இடங்களிலே யெகோவா தேவனுக்கு மாத்திரம்தான் இந்த பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது யெகோவா தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே ஆட்டுக்குட்டியானவருக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்ன பெயராம்? கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா. அப்ப இதிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து யாருக்கு நிகரானவர்? யெகோவா தேவனுக்கு நிகரானவர். யாரும் அவரை குறித்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. அவர் யெகோவா தேவனால் படைக்கப்பட்டவர். அவரை காட்டிலும் சற்று தாழ்ந்த நிலைமையில இருக்கிறார். சமமானவர் அல்ல, அவர் தேவன் அல்ல. இங்கே ஒரு வசனம் யெகோவா தேவனுக்கு சொல்லப்பட்ட வசனம் அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் யெகோவா தேவன் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த தன்னுடைய பண்பு நலன்களை, குணநலன்களை அவர் யாருக்கும் என்ன பண்ண மாட்டார்? விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்? அதற்கும் வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய மகிமையை யாருக்கும் கொடேன், யாருக்கும் தரமாட்டேன். இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தருவாரா? இயேசு கிறிஸ்து ஒரு படைப்பு என்று வைத்துக் கொண்டால், ஒரு தேவதூதன் என்று வைத்துக் கொண்டால், அந்த பட்டத்தை இவருக்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்க முடியுமா? நிச்சயமாய் முடியாது. இயேசு கிறிஸ்து யெகோவா தேவனுக்கு நிகரானவர். அதனாலதான் நம்ம பாடணும், நிகரே இல்லாத சர்வேசா. அவருக்கு நிகர் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் அண்ட சராசரங்களிலும் யாரும் இருக்க முடியாது. அவரோடு கூட இருக்கக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க? அடுத்த வசனம் தான் முக்கியம். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறவரோடு இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு கேட்டா, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், கால்டு ஒன், அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து இன்னொரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இன்னொரு பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, உண்மையுள்ளவர்கள், ஃபெய்த்ஃபுல். என்னை அதிகமாய் பாதித்த ஒரு வசனம் இந்த வசனம் தாங்க. அதிகமாய் பாதித்த வசனம். கடைசியில இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிற ஜனங்களை குறித்ததான 3 குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குணாதிசயத்தை சொல்லிட்டு மீண்டும் அவரோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு குணாதிசயத்தை சொல்லி இருக்குன்னு சொன்னா அது எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவரோடு இருக்கிறவங்க அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உண்மையுள்ளவர்கள். இதை குறித்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அழைக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றால் என்ன? உண்மையுள்ளவர்கள் என்றால் என்ன? 3 பதம் ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கு? அடிக்கடி நாம் சிந்தித்த வசனமா இருந்தாலும் கூட தேவன் இந்த வசனங்களோடு கூட நம்மோடு இடைபடுவாராக. தேவன் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. இதை வாசிக்கும் பொழுது விசுவாசிகளை தேவன் எந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பது புலப்படும். ஜெப சிந்தையோடு நாம் அமர்ந்திருப்போம். பரிசுத்தம் உள்ள ஒரு செவிகளோடு கூட நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் சொல்வது போல விருத்த சேதனம் உள்ள செவிகளை பெற்றிருந்து நாம் அமர்ந்திருப்போம். தேவன் நம்மோடு நிச்சயமாய் பேசுவார்.
அதன அழைக்கப்பட்டவர்கள், அதன தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு முறை அலெக்சாண்டர் அவருடைய வரலாற்று குறிப்பிலும் அவரை குறித்ததான ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டு வந்த காரியத்திலும் ஒரு சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அலெக்சாண்டர் சிறிய வயதிலேயே மிகப்பெரிய வெற்றிகளை சம்பாதித்தவர். அவருக்கு மெய்காப்பாளராக எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட படை வீரர்கள் இருப்பார்கள். ஒரு 5 6 படை வீரர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு இவரை காப்பதற்காகவே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மெய்காப்பாளர்களை யார் தெரிந்தெடுப்பா என்று சொன்னால், அங்கே வயதிலே மூத்தவரும் பழுத்த அனுபவம் உள்ள வயதான ஒரு மனிதர். வேற யாருக்கும் அலெக்சாண்டர் அந்த காரியத்தை விட்டுக் கொடுக்கவே மாட்டார். தானாகவும் அதில் போய் செய்ய மாட்டார். அவரிடத்துல சொல்லுவார், எனக்கு இத்தனை மெய்காப்பாளர்கள் வேண்டும். சொன்ன மாத்திரத்துல வேற எதை குறித்தும் அலெக்சாண்டர் கவலைப்படவே தேவையில்லை. அவர் ஒரு 5 பேரை கூட்டிக் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். இவர்கள் தான் உங்களுக்கு இனி மெய்காப்பாளர்கள். இந்த இடத்துக்கு நீங்க போறீங்களா, அங்கே இவர்கள் தான் உங்களுக்கு மெய்காப்பாளர்கள். அந்த அளவுக்கு அந்த முதியோர் மேல இவர் அதிகமாய் ஒரு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தார். அப்ப அவரோடு இருந்த ஒரு சிலர் தளபதிகள் இவங்கெல்லாம் கேட்டாங்க, அது எப்படி அந்த அளவுக்கு அந்த பெரியவரை நம்புறீங்க? நீங்க போய் அவர் என்ன பயிற்சி கொடுக்கிறாருன்னு பாக்குறது இல்ல, அவர் எப்படி தெரிந்தெடுக்கிறாரு எதையுமே பாக்குறது இல்ல, எதை வைத்து நீங்க நம்புறீங்க? நாங்கள் இப்படி ஒரு 2-3 பேரை கொண்டு வந்து உங்களுக்கு மெய்காப்பாளரை வச்சா அவர்கள் அதே மாதிரி உண்மையா உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்களா? அவர் சொன்னாரு, மற்றவர்கள் தெரிந்தெடுக்கக்கூடிய ஆட்களுக்கும் இவர் தெரிந்தெடுக்கக்கூடிய ஒரு முறைக்கும் ஏன் பயங்கர வித்தியாசம் இருக்கிறது. இப்படி ஒரு சோதனையை வைத்துக் கொள்ளலாம். இவரிடத்துல இருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட 5 பேரை கொண்டு வாருங்க. என்னுடைய அறிவுக்கு இல்லாமலேயே, நான் யார் என்று தெரியாமலேயே நீங்களாக யாராவது ஒருவனை இங்க உள்ள அந்த கூட்டத்தில் சேர்த்துருங்க. ஆனா எனக்கு தெரியாது யார் இந்த பெரியவர் கொண்டு வந்தாரு, நீங்க யாரை கொண்டு வந்து மெய்காப்பாளனை வைத்திருக்கிறீங்க. ஆனால் அவர்களை பார்த்து என்னாலே கண்டுபிடிக்க முடியும். யார் நீங்கள் கொண்டு வந்த ஆளு, யார் பெரியவர் கொண்டு வந்து கொடுத்த ஆளு என்பதை அவர்களை வைத்து என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் சொன்ன உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவர்கள் சவாலை ஏற்றுக்கொண்டாங்க. சரி, ஓகே, we are ready. அதே மாதிரி அலெக்சாண்டர் மன்னன் அரண்மனை உள்ளாக இருக்கும் பொழுது வெளியே 5 மெய்காப்பாளர்கள் இருந்தாங்க. அந்த 5 மெய்காப்பாளர்கள் 4 பேர் உண்மையாகவே அந்த பெரியவர் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து வைக்கப்பட்டவர்கள். ஒரே ஒரு ஆள் மாத்திரம் இவர்களுடைய தளபதிகளை ஏற்படுத்தி கொண்டு வந்த வைத்த ஆள். அலெக்சாண்டர் வந்தாரு, எல்லாம் நின்னாங்க. நீங்க கண்டுபிடிங்க, பார்க்கலாம், கண்டுபிடிங்க. ஆனால் அலெக்சாண்டர் ஏற்கனவே ஒரு சில திட்டங்களை தீட்டி வைத்திருந்தாரு. சற்று தொலைவில் ஒரு பெரிய ஒரு புதைகுழி பயங்கரமாய் தோண்டி வச்சிருந்தாரு. அதற்கு கீழே போனா உயிர் பிழைப்பது என்பது சாதாரணமான காரியமே அல்ல. பயங்கரமான புதைகுழி, கண் தெரியாத அளவுக்கு இருட்டாய் இருக்கிறது. அவர் சொன்னாரு, அந்த புதைகுழிக்கு அடியில அநேக ஈட்டிகளை நான் குத்தி வச்சிருக்கிறேன். நீங்கள் 5 பேரும் உண்மையாகவே என்னுடைய மெய்காப்பாளர்களா இருந்தீங்கன்னு சொன்னா சீக்கிரமா ஓடிப்போய் அந்த குழியில குதிங்க அப்படின்னாரு. சொல்லி முடிக்கல, 4 பேர் குழிக்குள்ள இருந்தாங்க. ஒரே ஒருத்தன் மாத்திரம் நின்று கொண்டிருந்தான். அவன் ஓடுவதா வேணாமா, இல்ல உண்மையத்தான் சொல்றாரா, இல்ல சும்மா நம்மளை சோதிக்க சொல்லி கொண்டிருக்கிறாரா, என்ன செய்வது? அவங்க யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நில்லு, நீங்கள் ஏற்படுத்தினால் இவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் குழிக்குள்ளாக விழுந்தவங்க அங்க ஒண்ணுமே இல்லை, சாதாரண ஒரு சின்ன குழி. அழகா ஏறி வந்தாங்க. நான் சோதிக்கிறதுக்காக அதை வைத்தேன். இப்பொழுது தெரிந்து கொண்டீங்களா? அவர் ஒரு மனிதனை, ஒரு மெய்காப்பாளனை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய குணாதிசயத்தை வைத்து அவங்க எப்படிப்பட்டவங்க என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும். இதை அவர் மேல் வைத்திருக்கிற நான் நம்பிக்கை. அதனாலதான் அவரை நான் நம்புகிறேன். இங்கே விசுவாசிகளை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பதங்கள், அழைக்கப்பட்டவர்கள்,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கடைசியில 3வது பதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் நமக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்றாரு? வாங்கன்னு அழைக்கிறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னு சொன்னா இன்னும் அழகா நமக்கு புரியும். இவர்களைத்தான் நான் அழைக்க போறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். இவர்களை அந்தந்த காலகட்டத்தில் அவர்களுடைய நேரம் சரியாய் வரும் பொழுது அவர்களை அழைக்கிறார். தேவன் தான் இவர்களை அழைத்து கொண்டு வந்தார். தேவன் தான் இவர்களை தெரிந்தெடுத்தார் என்பதற்கு என்னங்க அத்தாச்சி? யார் வேண்டுமானாலும் வரலாம்ல, யார் வேண்டுமானாலும் வரலாம். இந்த ஆலயம் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் ஞாயிற்றுக்கிழமை உள்ளே வர முடியும். யார் வேண்டுமானாலும் ஆராதிக்க முடியும். யார் வேண்டுமானாலும் ஜெபிக்க முடியும். எடுத்து வேதத்தை வாசிக்க முடியும். இங்கே நின்று பிரசங்கம் செய்ய முடியும். இங்கே தியானத்தை எடுத்து சொல்ல முடியும். யார் வேண்டுமானாலும் சொல்ல முடியும். ஆனால் தேவன் தான் அவர்களை அழைத்திருக்கிறார். தேவனால் தான் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்கிறத எதை வச்சு தெரிந்து கொள்ள முடியும்? அதற்கு தான் 3வது பதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் they are faithful. அவர்கள் உண்மையுள்ளவர்கள். இன்றைக்கு விசுவாசிகள் நாம் இப்படிதான் இனம் காண முடியும். நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்? உண்மையுள்ளவனா இருப்பேன். அதற்காக தான் அந்த உதாரணத்தை நான் எடுத்து சொன்னேன். அந்த பெரியவர் ஒரு மனிதனை மெய்காப்பாளனாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும்? தன்னையே தியாகம் செய்தவனாக, அரசனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். ஏன்? அந்த பெரியவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படியும் சொல்லலாம், அவர் அப்படிப்பட்டவனை தான் தெரிந்தெடுப்பார். அதற்காக தான் அவர் பயிற்சி கொடுக்கிறார். இங்க ஆட்டுக்குட்டியானவரை குறித்து ஒரு வசனம் நாம் வாசித்தோம், அழகான வசனம். அவர் கர்த்தாதி கர்த்தா, அவர் ராஜாதி ராஜா. ஆனால் அவரோடு கூட இருக்கிறவங்க அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு முதல் 2 காரியத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனிதன், ஒரு விசுவாசி அழைக்கப்பட்டவரா தெரிந்து கொள்ளப்பட்டவரா நம்மால பார்க்க முடியாது. ஆனால் அவர் அழைக்கப்பட்டவரா தெரிந்து கொள்ளப்பட்டவரா என்பதை, அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரா என்பதை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். ஃபெய்த்ஃபுல், உண்மை என்று சொன்ன உடனே நீங்க உடனே இப்படி சிந்திக்காதீங்க, எப்பொழுதும் உண்மையே பேசிக் கொண்டிருப்பார். அப்படி அல்ல அது அர்த்தம். அதல்ல அர்த்தம். ஃபெய்த்ஃபுல், உண்மைத்துவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதுமே பிரதிபலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். அவருடைய வாயின் வார்த்தையில மாத்திரமல்ல, இருதயத்தின் தியானங்களில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிரியைகளிலும் he is faithful. எப்படி மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான் என்று அவரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரோ, அதே போல எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் அழைக்கப்பட்டவர் என்பதை எப்பொழுதும் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நிரூபித்துக் கொண்டே இருப்பார். விசுவாசிகள் நாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நமக்கு ஏற்ற சாதகமான சூழ்நிலைகளில் மாத்திரமே நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். நமக்கு ஏற்ற, மனதுக்கு பிடித்தமான, வீட்டில் மாத சம்பளம் வாங்கின அந்த 1ஆம் தேதியில கையில பணங்கள் இருக்கும் பொழுதும், எந்த பிரச்சனையும் இல்லாத போது, எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலை, இப்படிப்பட்ட தருணத்தில் மாத்திரம் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மாத்திரம்தான் உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இங்க பேதுரு இப்படி எழுதியிருக்கலாம், நீங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறதுல ஜாக்கிரதையாயிருங்க, அப்படி எழுதி இருக்கலாம். ஆனா அவர் அப்படி எழுதல. யாரும் உண்மையுள்ளவர்களாய் தேவனுக்கு இருக்க முடியாது. அவர்கள் அழைக்கப்பட்டால் அன்றி, தெரிந்து கொள்ளப்பட்டால் அன்றி. இது முழுக்க முழுக்க தேவனை மாத்திரமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு செயல். நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்குள்ளாக கிரியை நடப்பிக்க ஆரம்பிச்சிருக்கணும். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கணும்.
கடைசியில நீங்கள் உண்மையுள்ளவர்கள் அவரோடு கூட நின்று கொண்டு இருப்பீங்க. அநேக விசுவாசிகளுக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் உண்மையிலே கிறிஸ்தவன் தானா, நான் விசுவாசியா, இப்படி எல்லாம் சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இந்த சந்தேகம் தெரியுங்களா? நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை, நாம் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை. அவரால் அழைக்கப்பட்டவங்க சந்தேகம் இல்லாம அனுதினம் தங்களுடைய வாழ்க்கையில அந்த உண்மை நிலையை அனுபவித்துக் கொண்டே இருப்பாங்க. நான் வளருகிறேன், நான் வளருகிறேன். தொடர்ந்து அதை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கடைசியில ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்திருக்கிறது. அங்கே அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இதெல்லாம் விலக்கி சொல்ல எனக்கு நேரம் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு அடிப்படை காரியங்களா நான் சொல்லிட்டு போறேன், ஒரு அறிமுகமாய் சொல்லிட்டு போறேன். விசுவாசிகளை பார்த்து இயேசு கிறிஸ்து என்னவென்று சொல்லுகிறார் என்று சொன்னால் மணவாட்டி என்று சொல்லுகிறார். மணவாட்டி, மணவாட்டி என்றால் திருமணம் செய்து கொள்ளப் போகிற ஒரு பெண். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை திருமணம் செய்து கொள்ளப் போகிற ஒரு பெண்ணாக பார்க்கிறார். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில தகுதிகள் அவசியமா இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில பார்த்தோன்னு சொன்னா அவங்களும் ஒரு சில தகுதிகள் வைத்திருப்பாங்க. உண்மையான விசுவாசிகிட்ட கேட்டேன்னு சொன்னா எடுத்த உடனே அவர் என்ன சொல்லுவாரு? ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த பெண், தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அது ஒண்ணுதான் மிக முக்கியமான தகுதி. ஆனா இன்றைக்கு நாளடைவில் நாம உலக கலாச்சாரத்தோடு கலந்து பலவிதமான தகுதிகளை வைத்திருக்கிறோம். பெண்ணினுடைய உயரத்தில் ஆரம்பித்து, நிறத்தில் ஆரம்பித்து, படிப்பில் ஆரம்பித்து, பணத்தில் முடியக்கூடிய ஒரு நிலைமை. கடைசியில ஒரு சின்ன ஒரு குவாலிபிகேஷன், சர்ச்சுக்கு போற பிள்ளையா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட குவாலிபிகேஷனோட நாம தேடி கொண்டு வந்து வைத்தோம்னு சொன்னா அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை தனக்கென்று நியமிக்கிறார். இவர்களை நான் கல்யாணம் செய்ய போகிறேன். அதுக்காக கல்யாணம் என்பது லிட்டரலா அங்க கல்யாணம் நடக்கும், தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீங்க. அதை உருவமா பேசிட்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை நான் எனக்கு மணவாட்டியாக நான் நியமித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த மணவாட்டியாக இயேசு கிறிஸ்து நியமிப்பார் என்று சொன்னால் அந்த மணவாட்டி எப்படிப்பட்டவளா இருக்கணுங்க? எவ்வளவு சுத்தமா இருக்கணும்? பயங்கர சுத்தம் உள்ளவதான் யாரு கல்யாணம் பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவை கல்யாணம் பண்ண முடியும். ஒரு மோசமான ஒரு பெண்ணை நீங்களும் நானும் திருமணம் செய்ய சம்மதிப்போமா? நீங்களும் நானும் சம்மதிப்போமா? ஒரு மோசமான ஒரு தவறான பழக்க வழக்கம் உள்ள ஒரு ஆணை ஒரு பெண் திருமணம் செய்ய சம்மதிப்பாளா? இந்த உலகத்துல பாவத்திலே உழன்று கிடக்கிற நான் இதுக்கு சம்மதிக்க போறதில்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி எப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவரா இருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரா இருக்கிறார் தெரியுங்களா? நான் நியமித்திருக்கிற மனவாட்டி பாவியிலும் பாவி, பயங்கர மோசத்திலும் மோசம். இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் அப்படிப்பட்ட பெண்ணை திருமணமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எனக்கென்று நியமித்திருக்கிறேன். ஆனால் நான் நியமித்திருக்கிற, நான் தெரிந்து கொண்டிருக்கிற, நான் அழைத்த இந்த மணவாட்டி எப்படிப்பட்டவளா? கடைசியில உண்மையுள்ளவள், பரிசுத்தம் உள்ளவள், இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி உண்மையுள்ளவனா மாறினா? ஆரம்பிக்கும் போது எப்படிப்பட்டவளா இருக்கிறா? படுமோசம், பயங்கரமான மோசம். ஆனா எப்படி திடீரென்று உண்மையுள்ளவளா மாறியாச்சு? எப்படி பரிசுத்தம் உள்ளவா மாற்றப்பட்டாயிற்று? அதற்கு தான் எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், அருமையான வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா, இந்த எதற்காக தேவன் ஒப்பு கொடுத்தாரா? பரிசுத்தம் உள்ளவர்களா நாம இருப்பதற்காக, கரை திரை பிழை இவையெல்லாம் இல்லாமல் இருப்பதற்காக தேவன் தன்னுடைய சபையாகிய மணவாட்டிக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். தேவன் திருமணம் செய்யல. நம்ம இயேசு கிறிஸ்து திருமணம் செய்து கொண்டாரா? ஒரு உருவகத்திலே நான் பேசுகிறேன். திருமணம் நடந்து முடிச்சிருச்சா? இன்னும் முடியலைங்க. திருமணத்திற்கென்று நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஆனால் நாம் நியமிக்கப்படும் பொழுது நாம் பாவிகளா இருக்கிறோம், துரோகிகளா இருக்கிறோம், தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிறோம். ஆனால் திருமணத்தின் நாள் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்போம், உண்மையுள்ளவர்களா இருப்போம், சுத்தம் உள்ளவர்களா இருப்போம், மாசற்ற பிள்ளைகளா இருப்போம், கரை திரை பிழை இல்லாதவர்களா இருப்போம். எல்லாவற்றிலும் பார்த்தால் யாருக்கு ஏற்றவர்களா இருப்போம்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவர்களா இருப்போம். இயேசு கிறிஸ்து எந்த பாவியையும் திருமணம் செய்யல, எந்த துரோகியையும் திருமணம் செய்ய போறதில்லை. ஆனால் அப்படிப்பட்டவர்களை தனக்காக நியமித்து அவர்களை சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி திருமணம் செய்து கொள்ள போறாரு. அப்படி திருமணம் செய்து கொள்ள போகும்போது அவரோடு கூட நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை குறித்து தான் முதல்ல நம்ம வாசித்தோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறார், அவர்களை ஜெயிப்பார். எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறார் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடுத்து வாசிக்க வேண்டாம். 3 வகையான நிகழ்வுகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எடுத்து வாசித்தாதான் தெரியணுங்கிறது இல்ல, சொல்லும் போதே உங்களுக்கு புரியும். முதல் காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, சபை மேலாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்து 7 வருஷம் உபத்திரவ காலம் இந்த உலகத்தில் வரப்போகிறது. அப்பொழுது மேலே 7 வருஷ காலத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்கிறது. அடுத்து அந்த மணவாட்டியாகிய சபையோடு கூட ஆண்டவர் இந்த உலகத்திற்கு மீண்டுமாய் திரும்பி வந்து அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அழிக்கிறார். அவரோடு கூட யார் இருக்க போறோம்? அப்ப நாம இருக்கிறோம். அப்ப வரும்பொழுது ஒரு வேத வசனம் சொல்லுகிறது, அது கல்யாண விருந்து என்று சொல்லுகிறது. யூதர்களுக்கு கல்யாணத்துல 3 காரியங்கள் இருக்கு. 1 நிச்சயங்க, பெட்ரோத்தல், நிச்சயம் பண்ணுவாங்க. முதல்ல நிச்சயம் முடிஞ்சவனே அடுத்து நம்மை போலதான் என்ன நடக்கணுங்க? நிச்சயம் முடிச்ச உடனே கல்யாணங்க. அப்ப கண்டிப்பா நிச்சயத்துக்கு முன்னாடி என்ன வேணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணும்? நிச்சயம் வேணும். சில இடங்கள்ல நிச்சயம் எப்ப தெரியுமா வைப்பாங்க? காலையில கல்யாணம் இருக்கும், அன்னைக்கு முன்னாடி நைட்டு 8 மணி 7 மணிக்கு என்ன வச்சிருப்பாங்க? நிச்சயம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆனா அதற்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிகையில கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. பத்திரிகையில வாசித்து பாத்தீங்கன்னா, இவர்களுடைய திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இந்த இடத்துல திருமணம் நடக்க போகிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா எப்ப நிச்சயத்தை வைப்பாங்க? திருமணத்திற்கு முந்தின நாள் நைட்டு வச்சிருப்பாங்க. எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு! அந்த மாதிரி காரியங்களை விசுவாசிக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? செய்ய வேண்டாம். அப்படித்தான் செய்வோம்னு சொன்னா, நீங்க நிச்சயத்தை முடிச்சு அந்த இடையில ஒரு 12 மணி நேரம் இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அப்ப பத்திரிகையை அடிச்சு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டாயிட்டுன்னு விழுந்து அடிச்சு அப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். நிச்சயம் இல்லாமல், பெற்றோர்கள் இல்லாமல் ஒரு திருமணம் நடக்கக்கூடாது. பத்திரிகையில நிச்சயம் பண்ணப்படாம ஒரு பத்திரிகை அடிக்கப்படக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட யெகோவா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் நியமித்துக் கொண்டேன். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் நியமித்துக் கொண்டேன். இந்த விவாகத்தை ரத்து பண்ண முடியுமா? தேவன் நினைச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னு சொன்னா அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா தேவன் சொன்னக்கூடிய வார்த்தையை தேவன்லாம் பண்ண மாட்டார். யார் பண்ணலாம்? அதனாலதான் இன்னைக்கு அநேக விவாக ரத்துக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். எதற்காக? பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றி அங்கே நம்மை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். 3 காரியங்கள் யூதர்களுக்கு இருந்த. 1 நிச்சயம், அடுத்து கல்யாணம், அடுத்து கல்யாண விருந்துங்க. அது ரொம்ப முக்கியங்க. கல்யாண விருந்து.
இந்த விருந்தை குறித்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக இடங்கள்ல பேசுவார். அதை அநேக விசுவாசிகள் தவறா எடுத்து பயன்படுத்துவாங்க. நாம எங்க போகணும்? கல்யாண விருந்துக்குள்ள கலந்து கொள்ளணும், எஜமானன் வரும்பொழுது கல்யாண விருந்துக்கு ஆயத்தமா இருக்கணும். இதெல்லாம் சொல்லப்பட்டது இஸ்ரவேலர்களுக்கு. கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்டால் இஸ்ரவேலர்கள், உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள். கல்யாணம் யாருக்கு நடந்துகிற? சபையாகிய நமக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். தவறாய் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அந்த விருந்திலே அவர்களுக்கு பங்கு இருக்கிறது. அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை. ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட மகிமை கல்யாண மணவாட்டியாகவே நாம இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மை எப்படி ஆயத்தம் பண்ணுகிறோம்? அல்லது இயேசு கிறிஸ்து என்னிலே அவர் செய்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நான் என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேனா? என்னை நானே சுத்தமானாய் நான் காத்துக் கொண்டிருக்கிறேனா? பரிசுத்தமா இருக்கிறேனா? ஏன்னா அந்த நாளிலே யார் மாத்திரம் அவங்க கூட இருக்க போறது? ஃபெய்த்ஃபுல், உண்மையுள்ளவங்க மாத்திரம் தான் இருக்க போகிறாங்க. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க மாத்திரம் தான் இருக்க போறாங்க. இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் உண்மையாகவே அவருடைய மனவாட்டி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய வாழ்க்கையிலே அது தொனிக்கும், அது உங்களுடைய வாழ்க்கையில பேசும். உங்களையும் என்னை நானே நான் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவனா இருந்தால் அது மாதிரி பாவம் உலகத்துல எதுவும் இல்லை, அது மாதிரி ஒரு பரிதாபம் உலகத்துல எதுவும் இல்லை. கடைசி காலத்துல அநேகர் போய் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கேட்கிறாங்க, ஆண்டவரே உன்னுடைய நாமத்தினால அந்த காரியத்தை செய்தோம், இதை செய்தோம், அதை செய்தோம், என்னென்னலாமோ சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, உங்களை நான் அறியேன்னு சொன்னாரு. ஏன் அறியேன்னு சொன்னாரு? நீங்கள் எல்லாம் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல, நீங்கள் என்னுடைய மனவாட்டி, இப்படி நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கலாம் அல்லவா? அதையெல்லாம் அவர் சொல்லல. உங்களை நான் அறியேன், உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க யாரும் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் யாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. இன்றைக்கு நாம ஒரு முடிவு எடுப்போம். நான் யார்? ஹூ ஆம் ஐ? நான் யாருங்க? என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே நான் அழைக்கப்பட்டதின் நோக்கம், தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம் அது உண்மையாய் செயல்படுகிறதா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மணவாளனுக்கு ஏற்றபடி என்னை நானே மாற்றிக்கொண்டு அவருக்கு ஆயத்தமாய் மாறிக்கொண்டே வருகிறேனா? இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசி நம்ம வாசித்தோம் 19ஆம் அதிகாரத்துல, அவருடைய மனைவி மணவாட்டின் போல அவருடைய மனைவி ஆயத்தமானால், he is ready. ஆயத்தப்பட்ட யாரால? இயேசு கிறிஸ்துவால. எப்படி ஆயத்தப்பட முடிஞ்சது? எங்க ஆயத்தப்பட்டா? மேல ஆயத்தப்பட்டாளா? இல்ல. பரமேறி போய் அங்க ஆயத்தப்பட்டாச்சா? இல்ல. இந்த உலகத்துல அவள் ஆயத்தப்படுத்தப்பட்டாள். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாரு. நீங்களும் நான் நினைக்கலாம், இன்றைக்கு நான் மரித்து மேல போன உடனே நான் ஆயத்தமாயிருவேன். இல்ல, உங்களை ஆயத்தப்படுத்திட்டு தான் எங்க ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு, மேலேயே உங்களை கூட்டிட்டு போறாருங்க. நம்மை வஞ்சிக்கிறவங்களா இருக்க வேண்டாம். நாம் அவருடைய மனவாட்டி, அவர் என்னுடைய மனவாளன். கடைசியில் அவரோடு நிற்கும் பொழுது என்னை பார்த்து உலகமே சொல்லுகிறது, கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் இருக்கிற அவரோடு கூட வருகிறவங்க உண்மையுள்ளவங்க. ஏன் அவங்க உண்மையுள்ளவங்க? ஏன்னா அவங்களை தெரிந்தெடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அவங்களை அழைத்து கொண்டு வர்றது யாரு? இயேசு கிறிஸ்து. அவங்களிடத்துல கிரியையை நிறைவேற்றி அவர் செய்த எல்லா காரியம், அவர் தீர்மானித்திருந்த எல்லா காரியத்தையும் கண்டிப்பா நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அதற்கு நான் உதாரணத்துவமா இருக்கிறேன்னா, பி ரெடி, ஆயத்தமா இருங்க. எந்த சமயத்திலையும் ஆயத்தமா இருங்க. எல்லா சமயத்திலும் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார். வேதவசனம் சொல்லுகிறது, பி ரெடி அட் எனி டைம், in all circumstances. எந்த சூழ்நிலையிலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அவரால் அழைக்கப்பட்டவங்க ஃபெய்த்ஃபுல், உண்மையா இருப்பாங்க, உண்மையுள்ளவர்களா இருப்பாங்க. வேதாகமத்தில் ஒரு மனிதனுடைய உதாரணத்தை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அந்த மனிதன் உண்மையாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் என்பதை எதன் மூலமா அறிந்து கொண்டோன்னு சொன்னா, கடைசி வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். யார் அந்த மனிதன் தெரியுங்களா? யோபுவா?
இருக்கலாம். ஆனால் நான் இந்த இடத்துல எடுத்து வச்ச ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டா யோசேப்புங்க. அவருடைய வாழ்க்கையை நான் பல காலகட்டங்களா பிரிச்சிருக்கிறேங்க. எல்லா காலகட்டத்திலையுமே அவர் உண்மையுள்ளவராக தாங்க இருந்திருக்கிறார். ஏற்கனவே இதை உங்களிடத்தில் அறிவித்திருக்கிறேன்னு எனக்கு தெரியல. எல்லா காலகட்டத்திலையும் அவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். யோசேப்பினுடைய சகோதரர்கள் முதலாக யோசேப்பை ஏன் பகைத்தார்கள் தெரியுங்களா? ஒரே ஒரு காரியத்துக்காக தான். எல்லாரும் ஆடுமைக்கிறாங்க. யோசேப்பும் அவங்களோட போய் இருக்கிறாரு, குறைந்த வயது. ஆனால் தன்னுடைய சகோதரர்கள் செய்கிற தவறை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சொல்லக்கூடிய ஆள் யாருங்க? யோசேப்பு. யோசேப்பு நினைத்திருந்தால் மற்ற 11 சகோதரர்களோடு கூட சேர்ந்து என்ன பண்ணிருக்கலாம்? தவறு செய்திருக்கலாங்க. அடிக்கடி உலகத்தில் இதுதாங்க நடக்கும். 100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் மாத்திரம் நீதிமானாய் வாழுவது என்பது மிக அரிது, ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு மனிதனும் சேர்ந்துருவார். ஆனால் இங்கே யோசேப்பை பார்க்கிறோம். அந்த குழந்தை பருவத்தில் தன்னுடைய சிறு வயதில் தன்னுடைய தகப்பனாருக்கும் தேவனுக்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பிள்ளை அப்படித்தாங்க இருக்கும். நால் சர்க்கம்ஸ்டன்சஸ், எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய உண்மை நிலையை பார்க்க முடிஞ்சது. அது மாத்திரமல்ல, பாடுகளின் சமயத்தில் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். இப்ப குழந்தை பருவம் தான். பாடுகள் அவருக்கு எப்ப வந்தது தெரியுங்களா? தன்னுடைய சகோதரர்கள் அவரை விற்று போடுவதற்காக, அவரை கொலை செய்வதற்காக பலவிதமான சூழ்நிலையில குழிக்குள்ள போடும்பொழுதும் சரி, விற்கப்பட்டு அங்கே போத்திபாருடைய அரண்மனைக்கு செல்லும் போதும் சரி, அங்கே அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு செல்லும் போதும் சரி, இதெல்லாம் பாடுகளின் சமயங்க. பாடுகள். தனக்கென்று ஒரு எதிர்காலமே இல்லை என்று நினைக்கத்தக்க அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் பொழுதும் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? உண்மையுள்ளவராக இருந்தார். நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில பாடுகள் வேற, சோதனைகள் வேற. சோதனைக்கு அப்புறம் நான் வர்றேன். இப்ப பாடுகள் என்று வைத்துக் கொள்ளுங்க. சின்ன பொருளாதார கஷ்டம், ஒரு சின்ன மன கஷ்டம், ஒரு சரீர சுகவீனம், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கீங்களா? நான் அடிக்கடி தியான துதி ஸ்தோத்திரம் எடுக்கும் பொழுது ரொம்ப பயப்படுவேன். ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களுக்கு என்ன பண்ணீங்க? நீங்க தகுதியை கொடுத்தீங்க. ஒன்றுக்குமே உதவாத செத்த நாயை போல இருந்தோம், எங்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு பெரிய தகுதியை கொடுத்து வச்சீங்க, நீங்க எங்களுக்காக மறிச்சீங்க. இதெல்லாம் நாம பயங்கரமா பேசுவோம். ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் பார்க்க மாட்டாரு. உண்மையாகவே நீ அதை உணர்ந்திருந்தா, பாடுகளின் சமயத்தில் கூட உன்னால என்ன பண்ண முடியாது? என்ன மறுதலிக்க முடியாது, அவிசுவாசமா இருக்க முடியாது, சபையின் காரியங்கள்ல அசட்டைத்தனமா இருக்க முடியாது, குடும்பத்துல ஒரு சாதாரண குடும்ப ஜெபம் இல்லாம கூட நீ உன்னால என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. வேதம் வாசிக்காம உன்னால இருக்க முடியாது. இதெல்லாம் தான் ஆண்டவர் பார்க்கிறார். நம்மளுடைய வாயின் வார்த்தைகளின் பிரகாரமே நம்ம நியாயந்திருக்கிறார். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்ம எப்படி நியாயந்திருக்கிறார் தெரியுங்களா? அவருடைய வசனங்கள், சட்டதிட்டங்கள் அதெல்லாம் தனியா வச்சிருப்பாரு. உன்னுடைய வாயிலிருந்து வந்த வசனத்தின் பிரகாரமே உன்னை நான் நியாயந்திருக்கிறேன். ஒரு முறை ஆண்டவர் அநேகருக்கு பணம் கொடுத்தார். இருந்தாங்க, இந்த தாளந்து வச்சுக்கங்க, இந்த தாளந்து வச்சு நீ போய் வேலை செய். ஒருத்தை மாத்திரம் அதை புதைச்சு வச்சுட்டு வந்து, ஆண்டவரே, நீர் கடினமுள்ள மனுஷர் என்று அறிவேன், நீர் விதைக்காத இடத்துல அறுக்கக்கூடிய ஆள்னு எனக்கு தெரியும், அதனாலதான் பயந்துகிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த காசை புதைத்து வைத்தேன். அப்ப அந்த எஜமான் சொல்லுவாரு, உன்னுடைய வாக்கின்படி உன்னை நான் நியாயந்திருக்கிறேன். நாம் எதை தேவனை குறித்து எதெல்லாம் நம்ம சொல்லுகிறோமோ அதெல்லாம் நமக்கு நியாய தீர்ப்பாய் மாறி வந்து கொண்டே இருக்கிறது. குடும்பத்துல ஏன் வளர்ச்சி இல்லை தெரியுங்களா? குடும்பத்துல ஏன் பொருளாதார சிக்கல், குடும்பத்துல ஏன் பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தாங்க, ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்கிறதாங்க.
என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? உண்மை அதுதாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாம் தேவனிடத்துல வந்து நம்மை போல் பரிசுத்தவான் உலகத்துல யாரும் கிடையாது என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவருடைய பலி மரணத்தை சொல்லி திரும்ப வீட்டுக்கு போய் அதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாக்கின் பிரகாரமே நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவன் நேரிட செய்கிறார். என்னுடைய குடும்பத்துக்குன்னு சொல்றேன், எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். நம்மை நாமே வஞ்சிக்கிறவங்களா இருக்க வேண்டாம். ஒருவன் ஒரு விஷயத்துல தவறுகிறேன் என்று நான் நினைத்தா அதை நான் ஆராதனை பக்கமே கொண்டு வர, நான் சுதிசோத்திரம் ஏறெடுக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க. நான் மேலே ஏறி தியான வசனம் எடுக்காம இருக்கிறதே நல்லது. நான் மேலே ஏறி பிரசங்கம் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. என்னுடைய சகோதரனுக்கு நான் அறிவுரை சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. ஒரு சகோதரனுக்கு நான் ஒரு சின்ன அறிவுரை சொல்ல போறேன்னா அவ்வளவுதான். அறிவுரை சொல்லும் போதே நீங்க நினைச்சுக்குங்க, அதை வைத்துக் கொண்டு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, என்ன நியாயம் இருக்க போறாரு. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, நீங்க அதிகமா சிற்சைக்குள்ள போகாதபடிக்கு அநேகருக்குள்ள போதகர் ஆகாதிருங்க. ஏன்னா உங்களுடைய வாயை கொண்டுதான் உங்களை ஆண்டவர் நியாயம் இருக்கிறார். நான் ட்ராக் மாதிரி போயிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். முதல்ல பாடுகளின் சமயத்துல நீங்க உண்மையுள்ளவர்களா இருக்கீங்களா? சாதாரண வசனம் தாங்க. பாடுகளின் சமயம் இருக்கிறோமா? அடுத்து சோதனையின் சமயம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் இன்னைக்கு ரேடியன்ஸ் கேம்ப் போயிட்டு வந்து ஒரு தெம்பா அமர்ந்திருக்கிறாங்க. பயங்கரமான செய்திகள். சோதனையை குறித்து நிச்சயமாய் அநேக இடங்கள்ல பேசப்பட்டிருக்கும். சோதனை சமயத்துல ஒரு மனிதன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று சொன்னால் மாத்திரம்தான் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு சில சமயங்களிலே விழுந்தாலும் கூட மீண்டும் மீண்டுமாய் அநேகர் ஒரு சின்ன சோதனை வந்தா கூட என்ன பண்ணிடுவாங்க, விழுந்துகிட்டே இருப்பாங்க. அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம், they are not called one. அவங்கள அழைக்கப்பட்டவங்களே கிடையாது. யோசேப்புக்கு ஒரு சோதனை வந்தது, பட் he was faithful. அவன் உண்மையுள்ளவனா இருந்தான் தேவனுக்கு. ஆதாமுக்கு ஒரு சோதனை வந்தது, ஏவாளுக்கு ஒரு சோதனை வந்தது, தாவீதுக்கு ஒரு சோதனை வந்தது, மோசேக்கு ஒரு சோதனை வந்தது. வேதாகமத்தில் எத்தனையோ பேருக்கு சோதனை வந்தது. அந்தந்த இடங்கள்ல அந்தந்த மக்கள் அங்கங்க என்ன பண்ணாங்க, விழுந்து போனாங்க. ஆனா அடுத்து அவர்களை எங்கேயும் விழுந்து போல. ஆனால் இன்றைக்கு உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்க. நீங்க தேவனால் அழைக்கப்பட்டிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா எத்தனை முறைதான் நீங்க சோதனையில் விழுந்து பாவத்திற்குள்ளாக போறது? ஒரு முறை, 2 முறை, 3, 4, 5. அதிலிருந்து கூட என்னால தப்பித்துக் கொள்ள முடியாமல் என்னுடைய சுயத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னால், கடைசியில் ஆட்டுக்குட்டியானவரோட கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் அவரோடு கூட நிற்கிற என்னை பார்த்து உண்மையுள்ளவன் அப்படி எப்படி சொல்ல முடியும்? உண்மையிலே தேவன் என்னை தெரிந்தெடுத்து இருப்பாரா? நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்கறதுக்கு அந்த வசனங்க. வஞ்சிக்க வேண்டாம். சபையில யாருக்கு வேணாலும் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும், யார் வேண்டுமானால் எந்திரிச்சு பேச முடியும், யார் வேண்டுமானால் சபையின் காரியங்களை அழகாய் வந்து அதிகமாய் பங்கு கொள்ள முடியும், எல்லாம் ஓடி ஆடி பயங்கரமாய் வேலை செய்ய முடியும். ஆனா எல்லாரும் தனிப்பட்ட முறையில தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து உங்களுடைய இருதயத்தை ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க. நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன்னா, தேவனுக்கு உண்மையுள்ளவனா இருக்குன்னா, மனுஷனுக்கு அல்ல. அவனுடைய மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு அநேக இடங்கள் அவரை பிரியப்படுத்த அவர்களுக்கு உண்மையா இருப்போம். ஒரு விஷயத்தையும் நான் மனைவிட்ட மறைக்க மாட்டேன், ஒரு விஷயத்தையும் நான் கணவன்கிட்ட மறைக்க மாட்டேன். ஆனா எல்லா விஷயத்தையும் தேவனுக்கு நான் மறைப்பேன். இந்த உலக பிரகாரமான விஷயத்துல கூட நாம இப்படி இருக்கிறதுல உறுதியா இருக்கிறோன்னு சொன்னா, என்னுடைய தேவனுக்கு முன்பதாக யோசேப்பு இருந்தாருங்க. தைரியமா அவரை பார்த்து சொல்லலாம், அவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். சிறு வயதுல, வாலிப பிரயத்தின் சோதனைகள்ல, பாடுகளின் சமயத்துல, கடைசியாக தேவனால் உயர்த்தப்பட்டு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவர் உயர்ந்து இருக்கும் போதும் எப்படி இருந்தாருங்க? உண்மையுள்ளவரா இருந்தாரு. பார்வோனுக்கும் உண்மையுள்ளவனா இருந்தாரு. தன்னை அப்படிப்பட்ட நிலைமைக்கு உயர்த்தின
தேவனுக்கு உண்மையுள்ளவனா இருந்தார். சிலர் கஷ்டப்படும் பொழுது, அடிமட்டத்தில் இருக்கும் பொழுது தேவனுக்காக கடுமையா உழைச்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து வரும் பொழுது, ஒரு நல்ல நிலைமையை அடையும் பொழுது தேவனுடைய எல்லா காரியத்திலும் விழுந்து போயிருப்பாங்க. எல்லா காரியத்திலும் விழுந்து போயிருப்பாங்க. மகிழ்ச்சி அதிகமாகும் பொழுது இவர்கள் தேவனை விட்டு தூரமாகி இருப்பாங்க. ஆனால் யோசேப்பு அப்படி இல்லைங்க, ஒரே மாதிரி இருந்தாருங்க. தங்கம் மாதிரி தாங்க. குப்பைகள்ல கிடந்தாலும் அது தங்கம் தான். கோபுரத்தில் இருந்தாலும் அது தங்கமே. சுட்டாலும் சங்கு வெண்மை தருங்க. அப்படிதாங்க பழமொழி இருக்கு. எப்படிப்பட்ட நிலைமையில கொண்டு போய் அந்த சங்கை அதிகமா நாம என்ன கருப்பு ஆக்கிறன்னு சொல்லி சுட்டால் கூட அது எப்படித்தான் ஆகுமா? வெண்மை ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டு மக்கள் பழமொழியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. யோசேப்பு அப்படிப்பட்டவருங்க. ஏன் அப்படிப்பட்டவர்? அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அழைக்கப்பட்டவர். He is faithful. இன்றைக்கு அவருடைய மனவாட்டியாகிய நீங்களும் நானும் எல்லா சமயத்திலும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா? ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். எல்லா சூழ்நிலையும் தான் ரொம்ப முக்கியம். நாம் இங்கே அமர்ந்திருக்கும் போது நம்மை போல பரிசுத்தவான் உலகத்தில் யாரும் கிடையாது. ஏதோ 2 சகோதரர்களோட விசுவாசிகளோட பேசி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமா நம்மை போல பரிசுத்தவான் இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு வேற எந்த எண்ணமும் இருக்காது. ஆனால் சில சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும் பொழுது, சில பிரச்சனைகள் நம்மை நோக்கி வரும் பொழுது, பொருளாதார பிரச்சனை வரும் பொழுது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன என்று நினைக்கும் போது, எதிர்காலத்தை குறித்த பயம் வரும் பொழுது, வாலிப பிள்ளைகளுக்கு பையன்களுக்கு அடிக்கடி இதுதான் வரும். எதையோ அடுத்து நான் என்ன செய்ய போறேன். யோசேப்பு ஒரு வாலிபனா இருக்கும் பொழுது அந்த நிலைமையை யோசித்து பாருங்க. அவனுடைய எதிர்காலமே கேள்விக்குறியா இருந்தது. அடிமையோடு இருந்தா கூட பரவாயில்ல, சாப்பாடாவது கிடைக்கும். இப்ப சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். எப்பொழுது வேண்டுமானாலும் சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை கொன்று போடக்கூட சொல்லி கூட பார்வன் சொல்லுவாரு. எல்லாரையும் கொண்டு போடுங்க. அந்த சூழ்நிலையில கூட அவர் தன்னுடைய தேவனுக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் செய்யல. He was faithful. அவர் உண்மையுள்ளவராகவே இருந்தார். நாம இப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். அதான் ஒரு ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ 80 வருடம் உயிர் வாழ்ந்திருந்தாலே கிறிஸ்துவுக்காக 80 வருடம் உயிர் வாழ்ந்திருந்தாலும் கிறிஸ்துவுக்காக இந்த 80 வருட காலத்துல ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருந்திருக்கும். ஏன் அப்படி அவர் சொன்னாருன்னு கேட்டா, நாம இந்த உலகத்துல வாழும் பொழுது பல சூழ்நிலைகள்ல நாம தப்பு பண்ணுவதற்கான சூழ்நிலையே இருக்காது. இன்றைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சபையிலே போயிரும். வீட்டுல மனைவி குடும்பங்களோடு இருக்கும் பொழுது அப்படி போயிரும். தவறு செய்யறதற்கான சூழ்நிலை என்பது வாரத்துல ஒரு நிமிடம் வரும். அந்த ஒரு நிமிஷத்துல நாம உண்மையுள்ளவர்களா இருந்தா போதுங்க. மற்ற சூழ்நிலைகளை நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு இதுல தானே நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு விஷயத்துல தானே, அது ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அடுத்து சரியா இருக்கிறது இல்ல. மற்ற சூழ்நிலைகள்ல நான் தப்பு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இந்த ஒரு சூழ்நிலையில நான் பரிசுத்தமா இருக்கணும். அந்த ஒரு நிமிடம் தான் எனக்குள்ளாக வந்த இச்சை, எனக்குள்ளாக வந்த கோபம், எனக்குள்ளாக வந்த பொறாமை, மற்றவர்களை குறித்த தேவையற்ற பேச்சுக்கள், அந்த ஒரு நிமிடத்துல நான் உண்மையுள்ளவனா இருந்துட்டா போதுமே. அது பாடுகளின் சமயம், சோதனையின் சமயம். இப்படி ஒருவருடைய வாழ்நாள் முழுவதையும் ஒரு நிமிடமா எடுத்து பார்த்தா மொத்தம் ஒரு 5 மணி நேரமோ 6 மணி நேரமோ 24 மணி நேரமோ அந்த மணி நேரம் மாத்திரம் தான் நம்ம தேவனுக்கு உண்மையா இருந்தா போதும். ஆனா நாம அந்தந்த சமயத்துல மாத்திரம் தான் விழுந்திருப்போம். ஆனா நாம என்ன நினைச்சுக்குவோம், மற்ற சமயத்துல நான் விழலையே. ஒரு நாளைக்கு ஆண்டவர் 24 மணி நேரம் 12 மணி நேரம் தூக்கத்திலே நாம கெடுக்கிறோம். அந்த சமயத்துல பாவம் பண்ணுவதற்கான வாய்ப்பே இல்லையே. நான் அறிந்து எந்த பாவத்தையும் அந்த தூக்கத்துல என்னால செய்ய முடியாது. மீதம் 12 மணி நேரம் தானே இருக்கு. அதுல மீது 6-7 மணி நேரம் மற்ற வேலைகள் செய்யும் பொழுது யாரும் எந்த காரியம் அப்படி போயிருது. சோதனையின் பாடு வெறும் ஒரு நிமிஷம் தான். நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்க. கடைசியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் உள்ளவர்களை நான் மாத்தி இருக்கிறேன். இப்பொழுது உங்களை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியும்.
மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா? ஆண்டவர் இப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையும் கேட்கிறாரு. ஆனா நம்மளுடைய எண்ணத்தை சாத்தான் எப்படி மாத்தி வச்சிருக்கிறான் தெரியுங்களா? நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல சரியாயிருவேன், நாளைக்கு நான் முழுமையா என்னை ஒப்பு கொடுத்துருவேன், நாளை கழிச்சு என்னை ஒப்பு கொடுத்துருவேன், இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை ஒப்பு கொடுத்துருவேன், ஐயோ இப்படி கொஞ்ச நாள்ல, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நான் தூய்மையானவனா இருப்பேன், அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டிருப்பேன். ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த நிமிஷத்துல நீ எப்படி இருக்க? அதை வைத்துதான் ஆண்டவர் நம்மளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். சில சமயங்களிலே சில சிக்ஷைகளை வரவழைக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். எதை வைத்து? இப்பொழுது நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கிறத வச்சு. நான் இப்ப எப்படி இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்ல, பி ரெடி, ஆயத்தமா இருங்க. ஏன்? ஏன்னா நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1 அதிகாரம் 3வது வசனம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, தேவனுக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க பார்த்தோம், கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார்னு பார்த்தோம். இங்க பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? அவருக்கு முன்பதாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. அப்ப பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருடைய நோக்கமும் என்னதாங்க? ஒன்னே ஒண்ணுதான். நான் கடைசியில எப்படி இருக்கணும்? குற்றமற்றவனா, பரிசுத்தம் உள்ளவனா, உண்மையுள்ளவனா இருக்கணும். இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த கேள்விதான் நான் வைக்கிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை முழுமையா உணர்ந்திருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அது தெளிவாய் தெரிகிறதா? உங்களுடைய உண்மை நிலை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருகிறதா? உண்மைத்துவம், தேவனுக்காக உண்மையாய் இருக்கக்கூடிய அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டு வருகிறதா? அப்படி இல்லைன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ளுங்க. நம்மை நாமே வஞ்சிக்க வேண்டாம். ஏதோ ஊழியக்காரர் சொன்னாரு, என்னை ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிட்டாரு, ஞானஸ்நானம் கொடுத்துட்டாரு, அதை செஞ்சுட்டாரு, இதை செஞ்சுட்டாரு, நான் அந்த வேத வசனத்தை எடுத்து பேசுறேன், அதை செய்கிறேன், இதை செய்யறேன், சாட்சி சொல்றேன், இதெல்லாம் தூக்கி குப்பையில வச்சிருங்க. இதெல்லாம் தனியா ஒதுக்கி வச்சிருங்க. அது தேவையில்லை. அதை வைத்துக்கொண்டு யாரையும் நம்ப முடியாது, யாரையும் நியாயம் தீர்க்க முடியாது, யாரும் தகுதியானவர்களா என்பதை அலசி ஆராய முடியாது. உண்மைத்துவம், பரிசுத்தம், குற்றமற்ற நிலைமை, அதை வச்சுதான் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிற என்னுடைய ஆட்டுக்குட்டியானவர் அருகாமையில் நிற்கக்கூடிய நான் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், உண்மையுள்ளவன், நிச்சயமா உண்மையுள்ளவன். நான் அதனாலதான் முன்னாடி அந்த உதாரணத்தில் ஆரம்பிச்சேன். ஒருவேளை அந்த சொல்லப்பட்ட அந்த வரலாறு, அந்த 4 பேர் உள்ள குதிச்சாங்க, அந்த 4 பேரும் குதிக்கவில்லை என்று சொன்னால், நான் இப்படி எடுத்து பார்த்தேன், இந்த 4 பேருமே குதிக்கவில்லை என்று சொன்னா, இந்த அலெக்சாண்டர் மன்னன் நிச்சயமா அந்த பெரியவர் மேல சந்தேகப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. எல்லோருமே இவர்களை ஏற்படுத்தி வைத்த ஆளுதான் சொல்லியிருப்பானே ஒழிய அவர் மேல் சந்தேகப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கு நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான், தேவனை சந்தேகிக்க வேண்டியதில்லை. அவர் ஏற்படுத்தி வைத்த ஆள் யார் இல்ல? நான் இல்ல. அவர் தெரிந்து கொண்ட ஜீவன் நான் இல்ல. இன்றைக்கு வாசித்த ஒரு சங்கீதம், அருமையான ஒரு சங்கீதம். ஆனா அந்த சங்கீதத்துல கடைசி ஒரு வசனம் வருது, ரொம்ப அழகான ஒரு வசனம். அந்த வசனத்தை இது நாள் வரைக்கும் நான் வாசித்திருந்தாலும் என்னுடைய புத்திக்கு அது எட்டவே இல்லை. ஆனால் இன்றைக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய புத்தியில ஒரு பளிச், என்ன ஆண்டவரே இப்படி ஒரு வசனமா? சங்கீதம் 92:14. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து
புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஏன் சங்கீதக்காரர் இந்த வசனத்தை சொல்றாரு தெரியுங்களா? ஏன் அதை சொல்றாரு? அதுக்கு முந்தின வசனத்துல ஆன்சர் இருக்குங்க. கர்த்தர் உத்தமர் என்றும். கர்த்தர் உத்தமரா இல்லையா? அவர் உண்மையிலே உத்தமருங்கிறத எதை வச்சு தெரிந்து கொள்ளலாங்க? இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? கர்த்தர் உத்தமரா அப்படின்னு கேட்டா நீங்களும் நானும் அழகா சொல்லிடுவோம். வெளியில போங்க, வேற ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் போய் கேளுங்க, உங்க தேவன் உத்தமரான்னு கேளுங்க, என்ன சொல்லுவாங்க? உத்தமன் தான் சொல்லுவாங்க. யாராவது மாத்தி சொல்ல போறாங்களா? இல்லைங்க, யாரும் மாத்தி சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தேவன் ஒருவர் இருந்தா அவர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? உத்தமரா தான் இருக்கணும். ஆனா எப்படி அவர் உத்தமர்னு சொல்லுங்க பாக்கலான்னு கேட்டாதான், இப்ப நீங்க முழிக்கிற மாதிரி நான் முழிக்கிற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? முழிப்பாங்க. அவர் தேவனுங்க, அதனால அவர் என்ன பண்ணுவாரு? அவர் உத்தமருங்க. ஆனா நம்மளுடைய வேதம் அப்படி இல்லைங்க. இங்க வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. அவரிடத்தில் அநீதி இருக்கா? எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? அவர் கர்த்தர், அதனால இல்லைன்னு சொல்றோம். இங்க சங்கீதக்காரர் அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதி வச்சிருக்கிறாரு, என்னுடைய கர்த்தர் உத்தமர் என்றும் அவரிடத்துல அநீதி இல்லை என்று விளங்கும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை தான் அவர்கள் சொல்லி சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி தேவன் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொன்னா, அவங்க முதிர் வயதிலும். ஏன் முதிர் வயதிலும்? நம்ம இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குங்க, அதை சொல்றேன், தயவுசெய்து தவறான எடுத்துக்கொள்ள வேண்டாம், அதை விளங்கிக் கொள்வதற்காக சொல்றேன். பொதுவாக 40 வயதிலே நாய் குணம் சொல்லுவாங்க, 70 வயதிலே பேய் குணம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அதை சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது போக போக மனிதனுடைய புத்தி ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்குது. அவங்களுடைய நிதானத்தை இழக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க இந்த உலகத்தை விட்டு நாங்க போயிருவோமோ சொல்லி பயம் அவர்களுக்குள்ளாக வருது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வெறுக்கும்படி செய்யறாங்க, இஷ்டத்தை பேசுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாற்றப்பட்டாச்சு. ஒரு மன நோயாளி அளவுக்கு கூட சில சமயம் போயிருவாங்க. இது எல்லாருக்கும் இல்ல, பொதுவாய் நடக்கக்கூடிய காரியம். பரிசுத்தமா வாழுவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இக்காலகட்டத்தில் மருந்து மாத்திரைகள்ல கூட சில சமயம் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அக்காலத்தில் அப்படி கிடையாதுங்க. அது ரொம்ப மோசமா இருக்கும். வயோதிக நிலைமை என்று சொன்னாலே ரொம்ப மோசம். ஆனா இங்க சங்கீதக்காரர் சொல்றாரு, தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்தெடுத்து வைத்திருந்தாருன்னு சொன்னா, அவர்கள் வயோதிக நிலைமையிலும் முதிர் வயதிலும் எப்படி இருப்பாங்களா? கனிதந்து புஷ்டியா இருப்பாங்கன்னு சொன்னா, அவர் எதை குறித்து சொல்றாருன்னா ஆவிக்குரிய நிலைமை குறித்து பேசிட்டு இருக்கிறாருங்க. நல்ல குண்டா நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாங்கன்னு சொல்லி பேசல, புஷ்டியா இருப்பாங்கன்னு சொல்லி அதை பத்தி பேசல, ஆவிக்குரிய காரியங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப தேவன் உத்தமர் என்பதற்கு என்ன சாட்சிங்க? அவர்கள் தான் சாட்சி. தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதற்கு அவர்கள் தான் சாட்சி. தேவன் நீதியுள்ளவர் என்பதற்கு அவர்கள் தான் சாட்சி. எவ்வளவு அழகா இருக்கு. ஒருமுறை அரிஸ்டாட்டில்ட்ட போய் கேட்டாங்க, நீங்க அநேகருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க, உண்மையில அவ்வளவு பெரிய டீச்சரா, நீங்க அவ்வளவு பெரிய ஆசிரியரா? அவர் சொன்னாரு, நான் அவ்வளவு பெரிய ஒரு ஆசிரியன் கிடையாதுங்க, ஆனா என்னுடைய மாணவன் அலெக்சாண்டரை பாருங்க அப்படின்னாரு. உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்திக் கொள்ளும் என்று போகக்கூடிய அந்த அலெக்சாண்டர் யாருடைய சீசன்? அரிஸ்டாட்டிலுடைய சீசனுங்க. அவர்கிட்ட படிச்சவருங்க. அவ்வளவு பெரிய ஞானத்தை எங்கிருந்து கற்றுக்கொண்டாரு? அங்கிருந்து கற்றுக்கொண்டாரு. ஒரு ஆசிரியர் நான் உண்மையாகவே ஆசிரியர் என்பதை யாரால நிரூபிக்க முடியும்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வச்சு எல்லாம் நிரூபிக்க முடியாது. அவர் ஆசிரியர். பேரே என்னங்க? ஆசிரியர். அப்ப அவரிடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாணவனை வைத்து தான் நிரூபிக்க முடியும். இங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை எப்படி நிரூபிக்கிறார்னு சொன்னா, அவர்களுடைய பிள்ளைகள் மூலமாக. நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன்னு சொன்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் என்னுடைய பிள்ளை இருப்பான். ஏன்? நான் அவரை தெரிந்து கொண்டிருக்கிறேன். தேவன் உத்தமனா என்பதற்கு
நீங்களும் நானும் ஆமா என்று சொன்னோம். ஆனா ஆமான்னு சொல்லாதீங்க, தயவு செய்து நிறுத்திடுங்க. உங்களை பாருங்க, தேவன் உத்தமரா? நான் உத்தமனா? நான் உத்தமன இல்லை என்று சொன்னால், ஒன்று நீங்க தேவன் உத்தமன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இல்லைன்னா அவர் என்னுடைய தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. நான் நீதியுள்ளவனா அநீதியுள்ளவனா உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. நான் நீதியுள்ளவன் சொன்னா அவர் நீதியுள்ளவர்னு சொல்லுங்க. இல்ல என்னிடத்துல அநீதி இருக்கிறது, பாவம் இருக்கிறதுன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று அவரை அநீதிக்காரன் சொல்லுங்க, அல்லது அவர் என்னுடைய தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன்? அவர் எப்படி அறியப்படுகிறார், எப்படி அளவிடப்படுகிறார்? நம் மூலமாய் அளவிடப்படுகிறார், நம் மூலமாய் அவர் அறியப்படுகிறார். நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அவரும் பரிசுத்தவான் என்று அறியப்படுகிறார். அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. நமக்கு தேவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறான்னு பாருங்க. தயவு செய்து இது யாரும் தவறா விளங்கிக் கொள்ள வேண்டாம். தேவன் பரிசுத்தர் தான். ஆனா இன்றைக்கு அநேக ஜனங்கள் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டு சபைக்குள்ளாகவும் ஆங்காங்கே அதிகமான பேர் வந்திருக்கிறதுனாலதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியல. இன்னும் ஒரு 100 வருடம் 200 வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா சபையில ஆயிரக்கணக்கான மக்கள் நிச்சயமா இருப்பாங்க. ஆனால் 2 பேர் கூட ரட்சிக்கப்பட்டவங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அன்னைக்கும் பிரசங்கம் நடக்க போகிறது, அன்னைக்கும் வேத தியானங்கள் நடக்க போகிறது, அன்னைக்கும் ஞானஸ்நானம் இருக்கத்தான் போகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம் இருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லியிருக்கிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. சபை அந்தி கிறிஸ்துவுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க நாம நினைக்கிறோம். அந்த சமயத்துல ஒரு சபைக்கு ஒருத்தர் போறதே என்னதான் பெரிய விஷயம். அது ஒரு உங்களுக்கும் எனக்கு அது ஒரு பெரிய சம்பவமாவே தெரியாது. ஒருத்தர் திடீர்னு அங்க காணா போயிருப்பாரு, சபைக்கு வராம எங்க போனாருன்னே தெரியலன்னு சொல்லி இருக்கலாம். நாம எல்லாம் நினைச்சிருப்போம், ஒருத்தர் காணா போயிட்டாரு, எங்கேயோ போயிட்டாரு போல் இருக்கு, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா அநேகர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஒரு சபையில 50 பேர் இருந்தா 40 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு இருந்துச்சுன்னா அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அமைக்கவே முடியாது. எல்லாரும் உஷாராயிருவாங்க. இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, விசுவாசத்தை காண்பாரா. சபையில ஒருத்தர் கூட எடுத்துக்கொள்ளப்படுவது ரொம்ப அதிசயங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்குங்க. இன்றைக்கு எல்லா சபையிலும் போய் பாருங்க, ஒருவர் தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாரா? கேள்விக்குறியா இருக்குங்க. அதனால இந்த ரட்சிப்பு என்பது விளையாட்டுத்தனமான காரியம் இல்லை. அதனால ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன். கடைசியில நீங்க என்னுடைய ஆட்டுக்குட்டியானவருக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது நீங்க உண்மையுள்ளவர்கள் என்கிற பட்டத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நான் உண்மையுள்ளவனா இருக்கேனா? உண்மையாகவே அழைக்கப்பட்டவனா இருக்கேனா? நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கேனா? ஒருவேளை தவறு என்னிடத்துல இருக்கா, பாவம் என்னிடத்துல இருக்கா, வளர்ச்சி என்னிடத்துல இல்லையா, தேவனுக்காக அவரை நேசித்து என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியலையா, எல்லாம் ஏதோ ஒரு உந்து சக்தியின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய தகப்பனார் சொன்னதுனால அதை செய்யறேனா, என்னுடைய மனைவி சொன்னதுனால அதை செய்யறேனா, என்னுடைய சபை விசுவாசிகள் எங்களை நெருக்குகிறதுனால இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா, ஏதோ ஒரு உந்து சக்தி ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஒரு வினையூக்கி ஒவ்வொரு நாளும் தேவைப்பட்டு கொண்டே எனக்கு இருக்கிறதா? அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல. நான் அழைக்கப்பட்டவனும் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவனும் அல்ல. பின் எப்படி நான் உண்மையுள்ளவனா இருக்க முடியும்? உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. தேவன் தம்முடையவர்களை அறிவார். தேவன் தம்முடையவர்களை அறிவார். நம்மை சிந்திப்போம். உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக கொடுங்க. உங்களை நீங்களே தேவனுக்கு முன்பதாக ஊற்றி விடுங்க. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு பயமாக இருக்கிறது, நான் உண்மையாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவனா, என்னுடைய வாழ்க்கையில உண்மைத்துவமே இல்லையே, நான் பாவம் செய்கிறேனே, ஒரு விசை ஒப்பு கொடுங்க. மீண்டுமாய் தேவன் உங்களோடு இடைபட ஆரம்பிப்பார். இந்த உணர்வை ஆண்டவர் கொடுக்கிறதே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான். தேவன் அல்லாத பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை பத்தி கவலையே இல்லை, கொடுக்கவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த பயம் முதல்ல உள்ளத்துல வருது. ஐயோ, நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டவனா, ஐயோ
நான் இந்தந்த விஷயங்களை தவறுகிறேனே ஆண்டவரே, அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் அழகாக பேசுகிறார். உன்னை நான் நித்திய விவாகரத்திற்கு என்று நியமித்திருக்கிறேன், உன்னை என்னால் மாற்ற முடியும். நாமே சிந்திப்போம், தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.